பதிவுகளை பிடிஎஸ் தற்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர் ஜங்கோசோக். வணக்கம், நான் உங்கள் செய்தியாளர் ஜங்கோசோக். நான் தற்பொழுது பிடிஎஸ் இருக்கும் அதே இடத்திலே இருக்கிறேன். ஆர்மிஸிற்காக அவர்கள் செய்யும் கடின உழைப்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆமாம், இன்னும் 9 நாள்ல வந்துருவாங்க. 10 நாள்ல வந்துருவாங்க. ஆனா இங்கே வரதுக்கு மட்டும் லேட் ஆகும் கொஞ்சம். பப்ளிக் சர்வர்னால அவ்வளோ டியூட்டி அவனுக்கு. சூப்பர். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சூப்பரா இருக்கு. நான் யூஸ்வலாக உரப்புல சாப்பிட்ற ஆளு. ஸோ மிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக நான் போடுவேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னு கம்மி பண்ணிக்கலாம். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பங்டன் செய்திகள். நான் உங்கள் கிம் சக்ஜின். தற்போது முக்கிய செய்தி. பிடிஎஸ் தனது 25வது ஆண்டு விழாவில் தனது அன்புள்ள ஆர்மிஸிற்காக பலவிதமான பதிவுகளை பிடிஎஸ் தற்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தியாளர் ஜங்கோசோக். வணக்கம், நான் உங்கள் செய்தியாளர் ஜங்கோசோக். நான் தற்பொழுது பிடிஎஸ் இருக்கும் அதே இடத்திலே இருக்கிறேன். ஆர்மிஸிற்காக அவர்கள் செய்யும் கடின உழைப்பு மிகவும் பெரியதாக இருக்கிறது. நமது செய்தியாளர் ஜங்கோசோக் அங்குள்ள நிகழ்ச்சியை விரிவிப்பார். தற்பொழுது நான் பிடிஎஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறேன். அங்கு நான் பிடிஎஸ் ஜின்னை காண முடிகிறது. எந்த நியூஸ் சேனலுக்காரங்க நீங்க? ஓ, பங்தா நியூஸ்காரங்களா? நியூஸுக்கு பேர் ஆள் இருக்கீங்களா நீங்க? தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு. அவரிடம் நம்ம சில கேள்விகளை கேட்போம். பிடிஎஸ் ஜின் எப்படி இருக்கீங்க? ஒரு சின்ன இன்டர்வியூ எடுக்கலாமா? இப்போ திடீர்னா இப்ப நான் பேசுறத விட ஜங்குக் பாக்குறான்ல. பாரு, ஜங்குக் தான் சொல்றேன். கண்டிப்பா பாப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சல, அதனால சொல்றேன். அவர் பாப்பாரு கண்டிப்பா. மிலிட்டரியில பேசுறோம், பார்த்தே ஆகணும். நான் இப்போ வந்து பிடிஎஸ் ஃபெஸ்ட் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஆர்மிஸுக்கு 2025 ஃபெஸ்டா கொடுக்கணும்ல. அப்படிங்களா? பிடிஎஸ் ஃபெஸ்டாக்கு ஆர்மிஸா ரொம்ப ஆவலோட காத்திருந்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது நடந்துகிட்டு தான் இருக்கு. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும். பைத்தியம் ஆடுவாங்க போல கொஞ்ச நாள்ல. ஃபெஸ்டாக்கு உங்களோட தீம் என்னன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல பாருங்க. நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அது கொஞ்சம் சொல்றீங்களா? சும்மா லைட்டா சொன்னாலே போதும். நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க அதை விட அழகா இருக்கீங்க. சொல்ல முடியாத மாட்டீங்க நீங்க. ரொம்ப நன்றி. சரி, அப்ப ஃபெஸ்டா பத்தி சொல்றேன். இது வந்து தீம் என்னன்னா 12 o'clock இல்லாட்டி 12 PM. அதானே 12 o'clock இல்லாட்டி 12 PM. கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எங்களுக்கு புரியல. அதுக்கு அர்த்தம் நியூ பிகினிங்னு அர்த்தம். அதனால தான் அந்த பேர் வச்சிருக்கோம். மிலிட்டரி எல்லாம் முடிச்சுட்டு ஹாப்பியா வந்துட்டோம். இப்போ நியூவா ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதனால சொல்றேன். எங்களோட தீம் சாங் வந்து 0 o'clock பாட்டு. 0 o'clock பாட்டு. நான் பாடுறப்ப மைக்க பிடிக்கிட்டீங்க டக்குன்னு. சரி விடுங்க, அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல நான். இல்லை, அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இப்போ தேவை கிடையாது மிஸ்டர் ஜங்கோசோக். பரவாயில்ல விடுங்க. எங்களோட ஷூட்டிங் பண்ணுறப்ப ஜெயஹோப்பு கூட இருந்தா உங்களுக்கு தெரியும்ல? அவரை தெரியாமல கான்சர்ட்டாக போய் களை கட்டிக்கிட்டு இருக்காரு. சரியான ஆள் தான். ஷூட்டிங்லாம் கூட சரியான பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருந்தா அப்படிலாம். 0 o'clock அப்படின்னு சிரிப்பு மாட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஜெயஹோப் இப்படி சிரிக்க வச்சு நான் எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது? சபா தாங்க முடியல. அவனோட கூட சேர்ந்துக்கிட்டு சிரிப்பு மூட்டிக்கிட்டே இருந்தா என்ன. ஜெயஹோப் நல்லவரு, ஃபன்னியான மெம்பர் அவரு. ஆனா என்னதான் சிரிப்பு போட்டாலும் அவங்க கூட ஜாலியா இருந்துச்சு. டைம் ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நேரம் ஜாலி சிரிச்சுக்கிட்டே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அதெல்லாம்? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க கூட ஜெயஹோப் இல்ல ஜங்கோசோக். ஆமா, நான் ரிப்போர்ட்டர் ஜங்கோசோக், நான் ஜெயஹோப் இல்ல. ஸோ பிடிஎஸ் ஃபெஸ்ட் நடக்குது இல்லையா, அதுல ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? பிடிஎஸ் ஹைலைட் பெருசா கேட்க வந்துட்டீங்களா நீங்க? இல்ல, சும்மா லைட்டா சின்ன ஸ்பாயிலர் மட்டும் கொடுங்க. அது சின்ன ஸ்பாயிலரா? ஓகே, அது வந்து பரவாயில்ல, தயக்கப்படாம நீங்க சொல்லலாம், பிரச்சனையே இல்ல. சரி, உண்மையான ஸ்பாயிலர் வந்து இப்போ லீக் அவுட் பண்ண போறேன். எடுத்துங்க இங்கே எடுத்துங்க. ஓ ஸ்பாயிலர் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஆனா இருங்க ஜங்கோசோக், ஹைலைட் என்னன்னா என்னோட ஃபேஸ் தான். நினைச்சேன் அது உண்மைதான். இதுக்கு மேல நம்ம பேச வேண்டாம். எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவோம். நம்ம வந்து வெளியே சொல்ல வேண்டாம். எல்லாத்தையும் நம்ம டைரக்டா பண்ணி காமிச்சல ஆரம்பிச்சு. நீங்க எங்க நம்ம உங்களையும் சேர்த்துக்கிறீங்க? என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரு ஃப்ளோல வந்துருது. நான் ஜங்கோசோக் தான், நான் ஒன்னும் பிடிஎஸ் ஜெயஹோப் இல்ல. அப்போதுக்கு நம்ம அதை பாத்துக்கலாம்னு சொல்றீங்க. ஆர்மிஸ்க்கு நான் ஒருத்த கடைசியா சொல்லுங்க. ஆர்மிஸ் எல்லாரும் காத்திருங்க. நானும் ஜெயஹோப்பும் உங்களுக்கு நிறைய பண்ணி வச்சிருக்கிறோம். நிறைய போட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்கோம். எல்லாரும் அவளை வெயிட் பண்ணிட்டு இருங்க. இருங்க, நான் ஃபுல்லா பேசி முடிக்கல. அதுக்குள்ள மேக்கப் பிடிக்கிட்டீங்க. எனக்கு இயர்ஃபோன்ல சொல்றாங்க டக்குனு இன்டர்வியூ முடிங்கன்னு கத்துறாங்க நியூஸ் சேனல்ல. அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அவக்கான ப்ரிப்பரேஷன் இதான் அப்படின்னு பிடிஎஸ் ஜின்னே நம்ம கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பேட்டியாளர் ஜங்கோசோக். பை பை ஆமீஸ். வணக்கம். இருங்க, இது டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஆமீஸ், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். சரியா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் திரும்ப உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, கேமரா ஆஃப் பண்ணுங்க. தவறுதலுக்கு மன்னிக்கவும் நேயர்களே. இப்போது தொடங்கலாம். நான் லைவ்ல இருக்கேனா? வணக்கம். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது பிடிஎஸ்ஸின் ரசிகர். பிடிஎஸ்ஸின் வருகையில் அவர்களின் ரசிகர்களின் மனநிலைமை என்ன என்று நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போது நாம் காணலாம். வணக்கம் ஆர்மி, தற்பொழுது நீங்கள் பங்டன் நியூஸில் ஆன் ஏரில் இருக்கிறீர்கள். உங்களது கருத்தை நீங்கள் இப்ப தெரிவிக்கலாம். பிடிஎஸ் பெரிய ஃபேன். நான் 2013ல இருந்து ஃபேனா இருக்கேன் பிடிஎஸ்க்கு. எனக்கு
அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்கள் ரொம்ப ஆர்வமோடு இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. உண்மையிலே நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன். நான் அதுவும் ஜியோ அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட கான்சர்ட் எல்லாத்துக்கும் நான் ஒன்று போயிடுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். பிடிஎஸ் ஃபெஸ்ட்டாக வருதுன்னா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு. நீங்கள் அடுத்த என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னா நான் கான்சர்ட்லாம் போக போகிறேன். ஜியோ கான்சர்ட் போக போகிறேன். அப்படிங்களா? அவரோட கான்சர்ட் டிக்கெட் கிடச்சிது உங்களுக்கு? டிக்கெட் புக் பண்ணுறப்ப என் கை விரல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. 30 நிமிஷம் ஆச்சு, ஆனால் டிக்கெட் கிடச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ அவர் கான்சர்ட்டுக்கு போக போகிறேன். 6ஆம் மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு நான் அவர் கான்சர்ட்டுக்கு போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவருக்கு 13-14 கான்சர்ட்டா? பிடிஎஸோட ஃபெஸ்ட்டாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ ஆவலாக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்க பிடிஎஸ் ஃபெஸ்ட்டாவுக்கு? சொல்கிறதுக்குலாம் வார்த்தையே இல்லை, சும்மா சம்பவம் தான். டேரக்டா எதுக்கு சொல்கிறதுக்குலாம் வார்த்தையே இல்லை, டேரக்டாக சம்பவம் தான். ஜியோ வந்து 13-14 வராரு, ஜின்னு 30ஆம் தேதி வராரு. உங்களோட ஹாப்பினஸ் தெரிவிக்கிறதுக்கு ஜாலியாக டான்ஸ்லாம் போட்டீங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. உலகமெங்கும் ஆர்மிஸ்லாம் பரபரப்பாக இருக்காங்க. பிடிஎஸ் வரப்போறாங்கன்னு ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களும் எவ்வளவோ நபர்கள் ஆர்மிஸாக இருக்க வாய்ப்பு உள்ளது. சாரங் ஹே யோ ஜே இ ஹோ. இங்க இருக்கிற ஆர்மி வந்து பயங்கரமான ஜே ஹோ பேஸ்டு போல தான் இந்த மாதிரி வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமா. நேர்களே, பங்டன் செய்திகளில் இணைந்திருங்கள். நான் உங்கள் கிம் சக்ஜன். நன்றி, வணக்கம். நிறைய பேர் இன்னும் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சமைச்சு எப்படி ஊரே கலக்கட்டுறேன்னு பாருங்க. தேவையான காய்கறிகள்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன். இன்னைக்கு நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மீட்டை நம்ம வந்து வெட்டக்கூடாது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே நம்ம போட்டு வறுக்கணும். சரி, ஓகே. அதுக்கு வந்து மசாலா போட்டு பரட்டி வச்சாச்சு. இப்போ அது ஊறிட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம சைடில் வந்து வேறு மசாலா பண்ண போகிறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் கறி குழம்பு வச்சுட்ருக்கேன். கறி குழம்பு இல்லாட்டி கறி சூப் அப்படி கூட சொல்லிக்கலாம். இது வந்து டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். இது டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். சூப்பர். நீங்களும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சூப்பராக இருக்குது. நான் யூஸ்வலாக உரப்பு நல்லா சாப்பிட்ற ஆள். ஸோ மிளகாலாம் கொஞ்சம் அதிகமாக நான் போடுவேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மீட் நல்லா வந்து ஊறிடுச்சு. சூடான பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா இடமும் பரவணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்க போகுது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீட் வந்து உடஞ்சிடாமல் அப்படியே வறுக்கணும். நல்லா வறுத்துச்சுன்னா அந்த ஃபேட்லாம் அதுவே தன்னால் வெளியே வந்துடும் கைஸ். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். அப்படியே பேட்டரி போட்டு நல்லா வறுத்துக்கிட்டுருங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறாலே போதும். அப்படியே போட்டு அப்படியே கொதப்ப வேணாம். இந்த மாதிரி குக்கிங் பண்ணுறப்பலாம் டான்ஸ் ஆடிட்டே தான் பண்ணணும். அப்போ தான் ஜாலியாக இருக்கும். இல்லாட்டி கோவம் வரும். நம்மளே என்டர்டெயின் பண்ணணும் இல்லையா? மீட்டோட டேஸ்ட் இருக்கணும். ஸோ அதே பேனில் வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம், க்ரீன் ஆனியன்ஸ்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான பிளேட்டிங் ரெடி பண்ணணும். பட்டர் போட்டால் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாக்கு ஊறுது. அப்படியே சாப்பிட்றலாம் போல். எனக்கு சட்டை வச்சுலாம் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு பொறுமை இல்லை. சரி, பரவாயில்ல. டைனிங் டேபிள்லாம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது. சமைச்சு முடிச்சா லைட்டை ஆஃப் பண்ணிடணும், ஓகேவா? ஏன்னா கிச்சனில் வந்து நம்ம லைட்லாம் சேமிக்கணும். சும்மா தட்டாப்பட்டெல்லாம் லைட்டு போடுறது, கரண்ட் பில்லாம் சும்மா ஒன்றும் இல்லையா? ஹேய், உன்னைத்தானே. ஸோ நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சமைங்க. ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு கிச்சன் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆன் பண்ணாதீங்க. இந்த டெடி பேர் தான் எனக்கு கம்பெனி கொடுக்க போகுது. எனக்கு யூஸ்வலாக தனியாக சாப்பிட பிடிக்காது. ஸோ எனக்கு துணைக்கு யாராச்சும் இருக்கணும். கேண்டில் டின்னர் மாதிரி கேண்டிலை பற்ற வச்சிடலாம். சியர்ஸ். இந்த டெடி பேர் தான் என்னோட ஆள். ஓகே. ஆஹா, இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். வாவ், மீட் பக்காவாக வந்திருக்கு. சைடு பை சைடு இது வேறு அல்டிமேட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. மீட்டு ஓவர் குக்கும் ஆகலை. எனக்கு சமைக்கிறது தான் இருக்குது. ஜின் இல்லாட்டியுமே நான் சர்வை பண்ணிப்பேன். எனக்கு தெரியும் எப்படி சமைக்கிறதுன்னு. நம்மளே சமைச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சாப்பிட்ற பாதிலே கண்ணெல்லாம் சொருவ ஆரம்பிக்குது. கண்ணு கொஞ்சம் இருட்டுது. சரி, இந்த இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிப்போம்.
நீங்களும் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காராதீங்க, அங்கே இங்கேயும் நடங்க, அப்போ தான் வயிறு சீக்கிரம் செரிக்கும். வீட்டில் எல்லாத்தையும் சுற்றி பாருங்க, ரூமுக்குள்ளே அடைஞ்சிருக்காதீங்க. நல்லா இதமாக இருக்குது, அடிக்கிற வெளியில் குளிருக்கு. பல தாட்ஸ் இப்போலாம் மண்டைக்குள்ள ஓடும் இந்த நேரத்துலலாம். அதெல்லாம் போட்டு யோசிச்சு ரொம்ப கவலையாகவும் இருக்கும், சில டைம்ஸ் ஹாப்பியாகவும் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. என்னதான் பண்ண போகிறேன்? அவனுங்க வந்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னதான் கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு? என்ன சர்ப்ரைஸு? ஒரு டெக்கரேஷன் இல்லை போதும். அவங்க எதிர்பார்த்துட்டு வர போகிறாங்க, இப்படி ஏமாத்த போறி அவங்கள. சரி, சின்ன டெக்கரேஷனாச்சும் பண்ணுவோம் நம்ம. ஏதாச்சும் டெக்கரேஷன்ஸ் தான் இங்கே ரெடியாக இருக்கேன். இது போன வருஷம் கிறிஸ்மஸுக்கு பண்ணது இல்லையா? நம்ம அழுப்பில் அதை கூட இன்னும் கழட்டாமலே வச்சிருக்கிறோம். நீ வேற டெக்கரேஷன் கழட்ட வேணாம், அப்படியே இருக்கட்டும். அவங்கள ஏமாத்திடலாம், அப்படியே தான் டெக்கரேஷன் சொல்லிட்டு. அப்படியே ஆளாளுக்கு ஒரு பிரியாணி பேக்கெட் கொடுத்த கம்முன்னு ஆயிடுவாங்களே. கண்டிப்பா நல்ல ஐடியா கொடுக்குறியா நீ? ஓ, நான் அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட். நீ வந்தப்போ நான் சர்ப்ரைஸ் பண்ணேன், நான் வந்தப்போ மட்டும் எனக்கு ஒன்றுமே பார்ட்டி பண்ணலடா. அதுக்கு நாங்கள் சேர்ந்து ஒரு வழி எழுப்பி வச்சோம்ல. எனக்கு பண்ணாதனால இப்போ உங்களுக்கு பண்ணணுமான்னு தோணுது எனக்கு. இவங்களுக்கு என்னத்துக்கு அவசியம் நான் பண்ணி ஆகணும்? இப்போ வராங்களா? நானும் தான் வந்தேன், எனக்கு யாரும் பண்ணி விட்டா? எனக்குலாம் வழி எடுக்கிறப்ப வேற 5 பேர் வந்தாங்க. உனக்கு? எனக்கு என்ன எல்லா 6 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்றியா? ஆமா, உனக்கு மட்டும் யாருமே மிஸ் ஆகாம 6 பேரும் உனக்கு வழி அனுப்பி வச்சோம்ல. ஆனால் சோகமான விஷயம் அங்கே போகிறது. போகிறப்ப அனுப்புறது வேற, வரப்போ கொண்டு வரது வேற. ஏன், என்ன டிஃப்ரென்ஸு? போகிறப்ப சோகமும் வரப்போ ஜாலியாக வருவோம் இல்லையா? சரி, அதெல்லாம் அப்படி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலையாச்சும் பார்ப்போமே. நம்ம டெக்கரேஷன் லைட்டாகச்சும் பண்ணி வைப்போம். பூராமே கிறிஸ்மஸ் தீமாவே இருக்குது. இது எல்லாமே கண்டுபிடிச்சிருவாங்க, பார்த்து கார் திப்புவாங்க. வந்து இத்தனை நாள் ஆச்சு, வீட்டை இப்படி தான் படிச்சிருக்கீங்களா, கிறிஸ்மஸ்க்கு படுறது இன்னும் கழட்டவே இல்லையா அப்படின்னு கேட்பானுங்க. சரி பாப்போம் என்னன்னு. ஆமாம், இன்னும் 9 நாளில் வந்துடுவாங்க. 10 நாளில் வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வரதுக்கு மட்டும் லேட் ஆகும் கொஞ்சம். அவன் பப்ளிக் சர்வர்னால அவ்வளோ டியூட்டி அவனுக்கு. ஆமாம், அவனுக்கு கொடுத்த டியூட்டி வந்து பப்ளிக் சர்வீஸ். அது மேக்ஸிமம் டெஸ்கில் தான், டெஸ்க் பேஸ்ட் டியூட்டி தானே அது. ஏன்னா வந்து அலசல் இருக்காது, நல்லது. அவன் ஈஸியாக டயர்ட் ஆகிடுவான். ஆமாம், அவனுக்கு ஏற்கனவே இப்போ தானே கொஞ்ச நாள் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணிருந்துச்சு. அதனால தான் அவனுக்கு டெஸ்க் பேஸ்டு ஆஃபீஸ் ஒர்க்கு. நானா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன், நீ அதானே? ஆமாம் ஆமாம், நானும் தான். நம்மள தான் வெயிட்டு தூக்க வச்சு சாவடிச்சாங்களே. எப்பா கொஞ்சம் நான் வெயிட்டாது உனக்குள்ள அவ்வளோ இருந்துச்சு வெயிட்டா? தூக்கிட்டேன். நானும் தான் தூக்குனேன். சரியான பாடி பில்டர்னாங்க. நான் பேர் பண்ணவனா இருந்தேன் தெரியுமா? சரி, இது நீ மூடு. என்ன பொறாமையாடா? எங்க பொறாம? இந்த பட்டியே நான் எங்க பொறாமப்பட்டேன்? சீப்பா, இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இவங்க வரத்துக்கு மட்டும் இன்னும் 20 நாள் இருக்கு. பாக்கி 20 நாளா என்ன சொல்ற? ஏன்டா இவ்வளவு லேட் ஆக்குறாங்க? உங்களுக்கு மட்டும் சேர்ந்து வரலான்னு பார்த்தா பப்ளிக் சர்வீஸ் தான். அப்படிதான். ஏன்னா வாலண்டியரா அந்த ஒர்க் எடுத்துக்கிட்டான் இல்லையா, அவன் ஆசைப்பட்டு பண்றான். பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அது நல்ல விஷயம் தான், பரவாயில்ல, இருக்கட்டும். பொதுமக்களுக்காகனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லை தான். சர்வீஸ் முடிச்சுட்டு நல்லபடியாக அவன் வீட்டுக்கு வரட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா அவனுக்கு ரொம்ப நாள், அவனுக்கு மட்டும் டைம் இங்கே அதையும். ஆமாம், நமக்கு அப்புறம் அவன் போனா இருந்தாலும் ஜிமின் ஜெயிக்கலாம் முன்னாடி போயிட்டான்ல. ஆமாம், ரொம்ப பேருக்கு முன்னாடி போயிட்டான். நமக்கு அப்புறமே ஆமாம் சீக்கிரமே போயிட்டான்னா கட்ட கடைசியில் அவன் தான் வரான். பப்ளிக் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வைப்பாங்க. ஆமாம் ஆமாம், சொன்னாங்க. டேட் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. நம்மளோட கொஞ்சம் அதிகமான நேரம் அவங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப நாள். ஆமா, இல்லாட்டி நம்மள பேர் எடுத்துட்டு அவனு சீக்கிரமா வந்திருப்பான். நிறைய நாள் எடுக்குது அவன் வரது. அதான் சொன்னோம்ல, இந்த இடத்தால எடுத்தாவும் பரவாயில்ல. எப்படி வர போறோம்? காத்திருந்தா என்ன? எப்படி வரத போற? 20 நாள் தானே இருக்கு, கொஞ்ச நாள் தான். ஆமா, 20 டேஸ்ல வர போறோம். அப்புறம் என்ன? ஆமா, ஏன் வேஸ்டா கவலைப்பட வேணாம்னு சொல்றான். 20 நாள் தான். இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டோம், 20 நாள் வெயிட் பண்ண முடியாதா? சேர்ந்து வருவோம் பாருங்க.